ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விளாக் பார்க்கலாம். சண்டே எடுத்த வீடியோ தான். ஆனால் இந்த வாரத்தில் உள்ள போன வாரத்தில் உள்ள சண்டே விளாக்லாம் அதுக்கு மொதல் வாரத்தில் உள்ளது என்னென்னா எடிட் பண்ணல. நான் வீடியோலாம் இது எடுத்த வீடியோலாம் அப்படியே இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி தான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் என்னால் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா, கவினுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைங்க, ஜளி பிடிச்சிருக்குங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லி இருந்திருப்பேன். அதில் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு தான் இருந்தோம். அங்கேயுமே சரியாகலை. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, அதனால வந்துட்டு 3 நாள் தொடர்ந்து ஊசி போடணும் அப்படின்னாங்க. அதனால தான் ஊசி போட போகணும். இன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு ஊசி போட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்தோம். சரி, ஓகே. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே காலையில் எங்கள் வீட்டில் தோசை தான். ஸ்வைன்ஸே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல. வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வேலை இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுவாங்களாம். நைட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்களுமே மேட்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்துடலாம். பூவா பாருங்கள், புளி மீன் குழம்புங்க. எங்கள் வீட்டில் புளி ஊற வச்சுருக்காங்க. அதை தூக்கிட்டு வந்து இந்த புளி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஸ்வைன் தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க. மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் நான் அவங்கள்ட்ட நான் சமைக்க சொல்லிடுவேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைப்பாங்க. ஆனால் அவங்க சமைக்கிறது நான் சாப்பிடுவேன். நம்ம முறையில் சமைச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க சாப்பிட்றப்படியே சமைக்கிறப்படியே நம்ம சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்துட்டு ஜீரகம், கடுகு, மிளகாய் வத்தல் இது தாங்க மசாலா. அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் குழம்பு பண்ணுவாங்க. அப்புறம் மீன் மசாலா போடுவாங்க. அவ்வளோதான். ஏன் தமிழ் மொழி பார்த்தா ஆவாதா? ஸ்வைனுமே வந்துட்டு சமைச்சி வச்சுட்டு விளையாட போயிட்டாங்க. ஆனால் இன்னும் சாப்பிடலை. அவங்க வந்துட்டு விளாண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஈவினிங் டைம். இது வந்துட்டு கவினுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லையா, அதனால ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன். நானும் கவின் மட்டுமே தான் போகிறோம். நடந்து தான் போகிறாங்க. ஸ்வைன் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, தூங்குறாங்க. அவங்க நைட் ஷிஃப்ட்டு போகணும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு கவின் வந்து காலிஃப்ளவரில் பஜ்ஜி கேட்டான். அதில் தான் காலிஃப்ளவரில் பஜ்ஜி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன். கிரிக்கெட் பார்க்க கூட நமக்கு டைம் இல்லைங்க. சிஎஸ்கே அடிக்குதுங்க, பார்க்க முடியல. வேலையை பார்த்துட்டு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டு போனேன். பாத்திரமே கறி வச்சுங்க. கடவுளே. இந்த மாதிரி அடுப்பில் நான் ஏதாவது வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஃபோனு பார்த்தாலோ அப்படியே மறந்துடுறாங்க. பார்த்தா நல்லா அடி பிடிச்சி பாத்திரம்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி சுடு தண்ணிக்கு அது வந்து என்னாச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக கம்மியாகி பாத்திரமெல்லாம் கருகிருச்சு. அந்த மேலே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப உருகிருச்சுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்துட்டு ஸ்வைன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்துட்டேங்க. கிரிக்கெட் பார்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2-3 பாத்திரமும் இந்த மாதிரி நான் வந்து அடி பிடிச்சா அப்படியே பாத்திரம் பளிச்சுன்னு இருக்க முடியும். எவ்வளோ தான் நம்ம சோப் போட்டு கழுவுனாலும் அது போகாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, புளி இருக்குல்ல, புளி பாருங்க ஓரளவுக்கு போயிடுச்சு பாருங்களேன். புளியை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம சூடு பண்ண என்ன ஆகுன்னா ஓரளவுக்கு அந்த கருப்பு எடுத்துருங்க. ஏன்னா சிலர் பக்கத்தில் இந்த மாதிரி கருப்பு பிடிச்சதுன்னா விடாதுங்க. அம்மா ஊராக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, அங்கே உள்ள மண் இருக்குல்லங்க, மண் வச்சு நான் வந்து தேய்ச்சி எடுத்துருவாங்க இந்த கருப்பு பூரா. என்ன விக்கெட்டா விக்கெட்டா போர் விடல. விக்கெட் இல்லையா? நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட்டு தக்காளி சோறு தான். பாருங்கள், எல்லாம் கரெக்டாக அளவெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். காற்று அடிக்குதுங்க செம்மையா. பாருங்க,
கவினுக்கு தக்காளி சோறு தான் பிடிச்சிருக்கான். தக்காளி சோறே கட்டிக்கிட்டு இருக்கான். நானும் தொடர்ந்து 2 3 தக்காளி சோறு தாங்க செஞ்சுருக்கேன். சுவையுமே இல்லை. அவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் மாவரைச்சி வச்சுருக்கேன். காலைக்கு மல்லித்தழை கட் பண்ணிக்கலாம். ஆஞ்சு போச்சுக்கு நம்ம அலசி கட் பண்ணி வச்சுட்டோம்னா ரெடியாக இறக்கலத்துக்கப்புறம் போட்டுக்கலாம்ல. எல்லாம் காஞ்சி போச்சுங்க. இவ்வளோதாங்க எடுத்துருக்கேன். இது போதும். கொதிச்சிருச்சு. நல்லா மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், சைக்கிள்லாம் உடச்சி விட்டாங்க சேர்ந்து 2 பேரும் சேர்ந்துட்டு. பூவாவும் கவினும் தக்காளி சோறு பாருங்க. இதில் கொஞ்சமாக இவ்வளோ வெட்டி போட்டு நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். மணி பாருங்கள், மணி 10 மணி 5 நிமிஷங்க. பூவாவுமே கவினுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. நமக்கு எப்போவுமே 12 மணியாக தூங்குறதுக்கு. பாத்திரம்லாம் அலசி வச்சுட்டு ஏதாவது வேலை அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டேன். இதை பாத்திரம்லாம் அலசணும். ஒரு கடையில் ஸ்பைன் வாங்கிட்டு வந்தாங்க. ஜாமான்லாம் எடுத்து விட வைக்கலங்க, அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எனக்கு. ஸ்வயனுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். மீதி மாவு அப்படியே இருந்துச்சுங்க. இப்போ தாங்க நானுமே சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், சூடாக இருக்குது. ஏன்னா காலைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு மாவு வந்துட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்தின்னு தான் நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் வந்து தக்காளி சோறு கவின் கேட்டானா, அதனால் தக்காளி சோறு சாப்பிட்டுட்டோம். சப்பாத்தி மாவு மட்டும் இருந்துச்சு, அதை பிசைஞ்சு இப்போவே சுட்டு வச்சுட்டேன். காய்கறியுமே இருக்குது. எல்லாமே நான் எடுத்து இப்போ குடியில் ரெடி பண்ணணுங்க. இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க நான் தூங்குறது. எப்படியுமே மணி 12 மணி ஆகும். இப்போ 11 மணி ஆக போகுது. பாருங்கள், பாத்திரம் மட்டும் தாங்க அலசி வச்சுருக்குறேன். மேலே உள்ள இடத்த மட்டும் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் இந்த இதெல்லாம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூடையில் அதுக்கப்புறம் கீழே கூட்டிக்கலாம். அதனால தான் கீழே கூட்டலை. இன்றைக்கி கடையில் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா நூடுல்ஸ் தாங்க. கவின் இதான் சாப்பிட்றான், இதான் கேட்டுட்ருக்கான். அடுத்து கவினுக்கு புளி குழம்பு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வத்தல் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்குமே ஒரு மிளகா வத்தல்லாம் சாப்பிட, அப்புறம் பிஸ்கட்டு எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா கவின் இருக்கிறான்ல, கவின் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு பக்கோடா போடணுன்ட்டு இருந்துக்கிறேன். காலிஃப்ளவர் பக்கோடா. அதில் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் தான், முறுக்கு, ப்ரெட்டு இதுதான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னூசிலாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஆனால் பின்னூசி இல்லைன்ட்டு தான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இது எத்தனை இருக்குதுன்னு தெரியல. ஆனால் குவாலிட்டி உள்ளது தான். பாருங்கள், நல்லாவே குத்தும். நம்ம வந்துட்டு ஜாமான் வந்துட்டு மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு திருப்ப வாங்குறது கிடையாது. வாரம் தாங்க. நான் வாரம் தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்வைன் கூட மாதம் வாங்கிக்கலான்னாங்க. எனக்கு மாதம் வாங்குறது பிடிக்கலங்க. நம்ம அதிகமாக இருக்குன்னு நான் பாட்டு செலவு செஞ்சுருவேன். சிக்கனமாக பண்ணணுன்னா நம்ம வாரம் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம். பாருங்கள், பக்கத்தில் தானே கடையெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு வந்துட்டு வாரம் தான் வேணும்னு சொல்லிடுறேன். அதனால் கம்மியாக நம்ம வந்துட்டு இது 1 வாரத்துக்குள்ளது மட்டும், எதுவாக இருந்தாலும் 1 வாரத்துக்குள்ளது மட்டும். சப்போஸ் அதுக்கும் அதிகமாக போகிறதும் இருக்குது. காய்கறியுமே சரி, மற்ற ஜாமானுமே சரி, நான் 1 வாரத்துக்கு முடிச்சுட்டு அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். அப்படி தான் வச்சுக்குவேன். காய்கறியுமே பாருங்கள், ஃபுல்லாக தொடச்சிருவேங்க. நான் இந்த 1 வாரத்துக்குள்ளே வச்சு நான் ஓட்டுவேங்க. இது மட்டுமே வச்சு அப்படித்தான். இதுவே நான் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்குள்ள வாங்கினா வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த வெயில் காலத்துலலாம் காய்கறியெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. அந்த உருளைக்கிழங்கு தான் இருக்கும், மற்ற காய்கறிலாம் எதுவுமே இருக்காதுங்க. நானுமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கீழேயும் கூட்டி விட்டுட்டேன். இங்கே வந்து குப்பை வந்துட்டு எங்கள் அம்மா மூளையில் கூட்டி தள்ளக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. தள்ளக்கூடாது, இதில் தான் அள்ளி வைக்கணும் மரத்தில் அப்படின்வாங்க. அதில் தான் அள்ளி வச்சுட்டேன்.
மணிமே 11 மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள். அப்புறம் பார்த்தாங்க இந்த செல்ஃபில் வந்துட்டு எதுவுமே எடுக்க முடியலைங்க. ஏதாவது ஒரு ஹேர் பின் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கிளிப்பு அந்த மாதிரி ஒரு பின்னும் எதுவுமே எடுக்க முடியலைங்க. எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அவசரத்துக்கு எங்கேயுமே கிளம்ப முடியல, எடுக்க முடியல. அதனால இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டு எடுத்து வைக்கணுன்ட்டு அந்த வேலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே எடுத்து நானுமே ரெடியாக வச்சுட்டேன் பாருங்களேன். ஏன்னா பூவாவுக்கு வந்துட்டு கீழே உள்ள செல்ஃபில் வந்துட்டு பூவை வந்து எடுத்து கொட்டிடுவாங்க. அதனால் கீழே மட்டும்தான் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்ற எல்லாமே பூவாவுக்கு எட்டாத தூரத்தில் உயரமாக வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கா நரேந்திர சோயனுக்கு பர்த்டே வந்துச்சுல்ல, அதுக்கு வந்துட்டு கம்பெனியில் விஷ் பண்ணி இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்க கம்பெனி நேம். பாருங்கள், மணி 12 மணிங்க. எப்போயுமே நான் தூங்குகிற டைம் 12 மணிங்க. ஏதாவது ஒரு வேலை அது பெண்டிங்கில் இருந்துட்டு நான் தூக்கம் வராது எனக்கு. ஏதாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஃப்ரீயாக தூக்கம் வரும். சீக்கிரமாக தூங்கலான்னு பார்த்தா முடியலை. ஏன்னா காலையில் கவினை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். நானுமே தூங்குறேன். நம்ம காலையில் பார்க்கலாம். குட் நைட். மணி பாருங்கள், மணி 6:30 மணி ஆயிடுச்சுங்க. எந்திரிச்சேன். ஏன்னா ஸ்வயனுமே வேலைக்கு போயிட்டாங்களா, அவங்க 8 மணிக்கு தான் வருவாங்க. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலைங்க. ஹாலில் படுத்ததுனால காற்று வரல உள்ளே படுக்கிறதுக்கு. அதெல்லாம் ஹாலில் படுக்கலான்னு படுத்தேன். தூக்கமே வரலைங்க நைட்டு. ஆனால் உண்மையே சொல்லணும்னா எனக்கு இடம் மாதிரி படுத்தா தூக்கம் வரலைங்க. நான் ரூம்லேயே படுத்துருக்கலாம். பாருங்கள், மயில் கத்துற சவுண்டு கேட்டுச்சுங்க. அதான் பார்த்தேன். காலையில் கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூவாவுமே கவினுமே நல்லாவே தூங்கினாங்க. தூங்கினாலே போதும். ஏன்னா கவினுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஜலி வேறு பிடிச்சதுனால அதுக்கு முதல் நாள் 2 நாளெல்லாம் நான் சுத்தமாக தூங்கினேங்க. கவினுக்கு ஏதாவது கை வைத்தியம் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். மூக்கை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் நாசல் ட்ராப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவான். சரி நம்மளே கிளம்பலாம். ஒரு 9 மணிக்கு நல்லா வெயில் வந்துடுங்க. 9 மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம்லாம் போனால் செம்ம வெயிலாக இருக்கும். நானுமே கவினை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க போகிறேன். ஸ்வைன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் தூங்கிட்டு இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி நம்ம கொஞ்சம் இன்றைக்கி போகும்போது நடந்து போய்க்கலாம், வரும்போது ஆட்டோவில் வந்துக்கலான்ட்டு தான் போகிறோம். ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோ இல்லைங்க, நமக்கு நம்பர் இல்லை. அங்கேருந்து வரும்போது ஆட்டோ இருக்கும், அதுக்கு தான் பக்கத்தில் தான். பூவாமே நம்ம விட்டுட்டு தாங்க போகிறோம். பூவா ரொம்ப அழுதாங்க. எப்படியுமே ஒளிஞ்சு வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வெயிலில் வந்துட்டு பூவாவே நம்ம கூட்டிகிட்டு வர முடியாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுமே தூங்கணும். அவனை தூங்கிடுவாங்க. இருந்தாலும் அவன் மொபைல் கொடுத்துட்டு அப்படி வச்சுருப்பாங்க. வெளியில் விடாமல் லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அவனை. நாங்களுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துட்டோங்க. வெளியில் தான் நிற்கிறோம். பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துருக்கோம். பாருங்கள், துர்கா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்களும் போகிறோம் வீட்டுக்கு. ஒரு 2 மணி நேரம் இருந்தேங்க ஹாஸ்பிட்டலில். ஏன்னா இன்ஜெக்ஷன் வந்துட்டு அவனுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லியிருந்தாங்க. ஆட்டோவில் போய்க்கலாம். வெயிலாக இருக்குது, நடக்க முடியாது. ஆட்டோவுக்கு எவ்வளோ? 100 ரூபா வாங்குவாங்க ஆட்டோவுக்கு. பக்கத்தில் தாங்க இருக்குது. இருந்தாலுமே இங்கே வந்துட்டு காசு அதிகமாக வாங்குறாங்க. அதனால தான் நடந்து போக முடியாதுங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் அடிக்குதுங்க. மெயின் ரோடு போயிட்டோம்னா நம்ம ஆட்டோ இருக்கும். பூவா என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டு சேருமா சேராதா ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமில்ல, அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அதில் தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பூவா பூவா அப்பா எழுப்பிடு. பூவா அப்பா எழுப்பிடுறீ. கதவை திறக்கட்டு. எழுப்பிடு அப்பாவை. எட்டி கதவை தர வா. தண்டனை என்னம்மா என்னம்மா வேகமாக்குது? வேகம் ஒன்றும் இல்லைம்மா. பூவை விட்டுட்டு போயிட்டேன் அம்மா. இங்கே அம்மா ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருக்கேன், ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கேன், மாம்பழம் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது மெடிசன். நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோமா. பூவா வந்துட்டு தூங்கலைங்க. ஸ்வைன் வந்துட்டு நைட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க. அப்போ ஃபோன் பார்த்துட்டே தான் இருக்கான் இன்னுமே. அவங்க தூங்கிட்டாங்க.
நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது மணி 11 மணிங்க. 11 மணி 10:30 தெரியல, 11 மணிக்குள்ளே தானே. மணி பாருங்க 1 மணி. 1 மணி 2 மணி நேரம் மொபைல் பார்த்துருக்கோம். இன்னும்மா மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தோம். மதியத்துக்கு நான் ரசம் தாங்க வச்சுருக்கேன். ரசமும் அப்பளமும் பொரிச்சிருக்கேங்க. இப்போ கவினுக்கு சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுக்கணும், அதுக்கு தான் அம்மா செய்கிறேன். குடுமா இங்கே பாருங்கள், இதையுமே ரிப்பேர் பண்ணிட்டான். மூவ் ஆக மாட்டேங்குது பாருங்கள். பூவா வந்துட்டு எதுவுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உடச்சி போகிறது. பூவா அழுகுறேன் பாருங்கள். நான் கவினுக்கு வந்து கவினுக்கு நான் சோறு விட்டுறேன்னா பூவா அழுகுறான். இதோட 10 இப்போ அப்பளம் கொடுத்து இவனுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க வச்சுருக்கிறேன். இவனுக்கு வந்து யாருக்கும் இவனுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு விட்டுருக்கா கொஞ்சம் தான் இவனுக்கு பிடிக்காது. நரம்பில் தாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதனால தான் சாப்பிட முடியாது. அது வந்து சாப்பிட்ற கையில் போட்டிருக்கிறதுனால சாப்பிட முடியல தான் ஊட்டி விட்டுட்ருக்கேன். 6 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 மணி இருக்கும், தூங்கி எந்திரிச்சு பூவா அழுகுவாங்க எப்போவுமே. அதனால் நான் வந்துட்டு ஸ்டெப்பு கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வருவேன். அது மாதிரி தான் தூக்கிட்டு கீழே சுற்றிட்டு வரலான்ட்டு நானும் கவினுமே போகிறோம். அது ஒரு பழக்கமாகிடுச்சு. பூவா எந்திரிச்சா ஒன்று தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் அவனுக்கு தூக்கம் கலையிற வர பார்த்தோம். அப்புறம் வந்து பார்க்கு ஓப்பனில் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு கவின்னு சொல்லியிருந்தான். சரி நானுமே போன்ட்டு தாங்க இருப்பேன், ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை. சுயனை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அதனால் சரி நமக்கு டைம் இருக்குது. ஆனால் 6 மணி ஆயிடுச்சுங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. இருந்தாலும் சும்மா சுற்றிட்டு வரலான்ட்டு போகிறோம். இங்கே இருக்கு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். குடிச்சிட்டு 1 மணி வரை அங்கே வந்துட்டு குடிச்சிட்டு ஒரே சவுண்டு கட்டிகிட்டே இருக்குங்க. அந்த பார்லாம் இழுத்து மூடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. இந்த பார்க்கும் ஆப்போசிட்டில் தான் பார்க்கு இருக்குது. நம்மளுமே வந்துட்டோம், ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 6 மணிக்கு. யாருமே எப்போவுமே இருக்க மாட்டேங்கிறாங்கங்க. அதனால தான் சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாரம். இன்றைக்கி தான் பாருங்கள், நல்லா இருக்குது உண்மையில பார்க்குறதுக்கு, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பூவாக்குமே தூக்கமெல்லாம் கலைஞ்சிருச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஏன்னா வெளியில் தூக்கிட்டு வந்தோடனே இடமெல்லாம் பார்க்குறதுனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனாங்க, அந்த செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு திரும்பி போங்க, நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க நாங்கள் திரும்பி போகிறோம். போகவே இல்லை, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம்னு நினச்சேன், முடியலை. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நாங்களுமே வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், வீட்டில் சொல்லலை. நம்ம வந்துட்டு ஒடிசா போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனால் இப்போ போகலை. சரி போகிற வருத வீடியோ போடாதுன்னு நினச்சேன், நான் போகலை. ஏன் போகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸ்வைன் இருக்காங்களா, ஸ்வைனோட வந்துட்டு பெரிய பையன் இருந்துட்டாங்க. என்னோட பெரிய மாமனார் ஸ்வைனோட அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தான். ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலலாம் இல்லை, நம்ம ஊர்லேயும் இல்லை. அவங்க வந்துட்டு தூரமாக கட்டக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பாவே போயிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு அங்கே தான் வேலை பார்க்குறாங்களா, அதனால் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அது நம்ம ஊருக்கு எப்போயாவது வந்துட்டு போவாங்க. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு காரியம் பண்ணுவாங்கல்ல, அங்கே காரியம் தாங்க அந்த ஊரில் கொஞ்சம் இதாக பண்ணுவாங்க. டெத்த ஆனதுக்கு கூட யாரும் போக மாட்டாங்கங்க, உடனே எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஒரு டெத் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஊரோட ஒரு நாள் ஒரு 2 நாள் வச்சுருப்போம். ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை, ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க. அதனால் வந்துட்டு யார் வந்தானே வரலன்னா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு சரிம்மா வீடியோ எடுத்துக்கலாம் முடியலம்மா. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, கவினை கூட்டிகிட்டு போயிட்டு. அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காந்துட்டேன். சரி வீடியோ எடுத்து ஞாபகம் வந்துட்டு அதெல்லாம் தான் சொல்கிறேன். அதில் வந்துட்டு இப்போ வந்து யார் டெத்தானால் கூட யாரும் போக மாட்டாங்கங்க. ஆனால் வந்துட்டு காரியம்னு ஒன்று நடக்கும்ல, கருமாதி நடக்கும்ல, அது கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க. அதனால் வர சொல்லியிருந்தாங்க, சுயநிலையில் வர சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு காரியம் வந்து கட்டக்கில் தான் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் பண்ணலை. அங்கே பண்ணுறதுனால நம்மளாம் போக முடியாதுங்க. சுயன் போவாங்க, மற்றபடி நானும் அண்ணி அம்மா யாருமே போக மாட்டாங்க. அதை நான் சொல்லியிருந்தேன், சுயன் நீ மட்டும் போயிட்டோ நானும் போகாமல் இருந்துக்கிறோன்னா. இல்லை முடியாது,
நீங்களும் வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி நாங்களும் பார்க்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்துட்டு காரியம் வந்துட்டு நம்ம ஊரில் நம்ம வீட்டை வைக்கிற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க அண்ணன் வேண்டான்ட்டாங்க. நாங்கள் இங்கேயே பார்த்துக்குறோம், நீங்கள் வேணால் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டுலாம் இதிலே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சுங்க அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே. அதனால் வந்துட்டு போகலை. அப்பா மட்டும் போகிறாங்க, மற்றபடி யாரும் போகலை. எப்படி இருந்தாலும் காரியம் அந்த ஊரில் தானே பண்ணுறாங்க, அதனால தான் போகலை. இங்கே பண்ணுறவங்க இருந்தால் நம்ம போயிருக்கோம். சரி ஓகே, அவ்வளவுதான் இன்றைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.